அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வைரல் டீ தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பை ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நம்ம தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். நான் எனக்கு மட்டும்தான் சாய் ரெடி பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்துட்டு தேவையான அளவு சுகர் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வாட்ரு விட்டுக்கோங்க. அடுப்பை ரொம்ப ஸ்லிம் பண்ணி வச்சுக்கோங்க. கைவிடாமல் கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். கொஞ்சமாக கருகி போயிட்டா கூட டேஸ்ட்டு மாறிடும். அதனால் கருகின மாடல் வராமல் கரெக்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் வர வரையிலையும் கேரமலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக கேரமல் ஆயிடுச்சு. கையில் நம்ம தண்ணி ரெடியாக வச்சுருக்குறோம். டக்குன்னு ஊற்றிடலாம். கொஞ்சம் தீஞ்சு போனால் கூட அது டேஸ்ட்டு மாறிடும். ஓகே, அவ்வளோதான், கேரமல் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு தேவையான டீ தூளை சேர்த்து டீ ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட இஞ்சி, கரம் மசாலாலாம் போட்டு டீ போடுறாங்க. ஸோ அப்படி போடும்போது இதோட டேஸ்ட்டு, ரியல் டேஸ்ட்டு நமக்கு கிடைக்காம போயிடும். அதனால நான் ப்ளெயினாகவே டீ போட்டுக்கிறேன். இப்போ டீ நல்லா கொதி வந்துருச்சு. இது கூட நம்ம தேவையான அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். நான் பாக்கெட் பால் தாங்க சேர்த்துக்கிறேன். கடக் சாய் குடிக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டீயாக போடுறதுக்காக பாக்கெட் பால் சேர்த்துக்கிறேன். நல்லா கலரி கொடுத்து கொதி வந்ததும் நம்ம டீ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ காலையிலேயே டீ போட்டு வடிகட்டி குடிச்சு பார்த்தங்க. செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க. இது ஸ்மோக்கி ஸ்மெல்லு அந்த கேரமலைஸ் டேஸ்ட்டு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.